Hi all எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel SS Gallery. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஜாப் பத்தி தான். இது திருவாரூர் மாவட்டத்துல வர்க் பண்றதுக்கான ஜாப் பத்தி பார்க்க போறோம். சேனல் புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இது திருவாரூர் மாவட்டத்துல NHM திட்டத்துக்கு கீழ வர்க் பண்றதுக்கான நோட்டிஃபிகேஷன். இதுல கொடுத்திருக்க ஜாபுக்குலாம் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 15/7/2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. என்ன ஜாப்லாம் இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆபீசர் கேட்டிருக்காங்க, MLHP கேட்டிருக்காங்க. இந்த மெடிக்கல் ஆபீசரோட குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் வந்து MBBS வந்து முடிச்சிருக்கணும். 60,000 அரௌண்ட் வந்து salary இருக்கும். ஒரு வேகன்சி தான் இருக்கு. MLHPக்கும் ஒரு வேகன்சி தான். இந்த MLHPக்கு DGNமும் BSc நர்சிங் தான் வந்து குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டிரைவர் போஸ்ட் கேட்டிருக்காங்க. இதுக்குமே ஒரு வேகன்சி தான். 13,500 கிட்ட salary இருக்கும். 8th குவாலிஃபிகேஷன் பிளஸ் வந்து லைசென்ஸ் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படினா அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம பிசியோதெரபிஸ்ட் இருக்கு. இதுக்கும் ஒரு வேகன்சி இருக்கு. 13,000 salary. BPT குவாலிஃபிகேஷன் தான் தேவைப்படுறாங்க. இதுக்குமே வந்து அப்ளை பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு 4 போஸ்டிங் கிட்ட இருக்குது. எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ வந்து தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ண பார்க்கலாம். அப்ளிகேஷன் போகிறதுக்கான அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் போகிறதுக்கான எல்லா டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு பேசிக் பயோடேட்டா மட்டும் தான் தேவை. என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது வீடியோட லாஸ்ட்டில் இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் அவ்வளோதான். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வேகன்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்துருக்க 4 போஸ்டிங்கில் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னமோ எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே உங்களோட பயோடேட்டா தான் நேமு, அதுக்கப்புறம் ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இயர் மேலே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்டு தேவைப்படும். கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. அப்போ தான் ஃபர்தராக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி டாக்குமெண்ட்ஸ் தான். ப்ளஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன் இருக்கணும். அதில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப். இதுக்கு உங்களுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து 10th 12th உங்களோட மார்க் ஷீட் இருந்ததுனால யூஸ் பண்ணிக்கலாம். அதோட உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். உங்களோட நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண டாக்குமெண்ட்டு. ஸோ அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ரெசிடென்ட் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து பில்லில் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் ஏதாவது ஒரு 2 வந்து இருந்ததுன்னா போதும். அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான். தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.